ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஜியூ ஷேர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணுறது ஆப்ஷன் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த லிங்க்கு கீழே. உங்களோட இது வந்து கம்பெனியோட வெப்சைட்டு, அது லாகின் பேஜில் dgu.ai ஆத்தென்டிகேஷன் லாகின் இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து என்டரில் உங்களுடைய மெயில் ஐடி, அடுத்து உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ண உடனே டிஜியூ ஏஐ போர்ட்டல் வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு பார்ட்டிசிபேட் ட்ராப்பாக்ஸ் 2.0 கம்ப்ளீட் த டாஸ்க், இந்த டாஸ்க் வந்து இன்னும் 5 நாள் தான் இருக்குது. இந்த டாஸ்க் யார் யார் கம்ப்ளீட் பண்ணலையோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதில் ஷேர்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட்டு ஷேர் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேரை வந்து நீங்கள் கிஃப்டாக ஒரு 5 பேருக்கு அனுப்பலாம். ஒரு ஆளுக்கு 100 ஷேர் மினி உங்களால் 5 ஷேர் 5 பேருக்கு உங்களால் கிஃப்ட் பண்ண முடியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறனால பயன்படுத்திக்கங்க. அவங்களுக்கும் இதே ஆப்ஷன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. டு பார்ட்டிசிபேட் இன் ட்ராபாக்ஸ் 2.0 அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து கேயூசி கம்ப்ளீட் பண்ணல, உங்களுடைய ஆதார் ப்ரூஃபு கேயூசி டாக்குமெண்ட் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கேயூசி டாக்குமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரொஃபைலுக்கு அடுத்து கேயூசி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் உங்களோட டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இதில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பேக் பேஜு, அதுக்கடுத்து நீங்கள் ஆதார் கார்டை வந்து கையில் வச்சுட்டு கீழே இன்றைக்கி டேட்டு, நீங்கள் என்றைக்கு டேட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதிட்டு அதை வச்சு செல்ஃபி அல்லது ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். 3 ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேர் எக்ஸ்சேஞ்ச். ஷேரை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேயூசி போர்ட்டல் இருக்குது. சேம் கேயூசியில் எப்படி பண்ணீங்களோ அதே ப்ராசஸை வந்து ஷேர் எக்ஸ்சேஞ்சுக்கும் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும் ஃப்ரண்ட் பேஜை, அடுத்து பேக் பேஜை வந்து ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும், அடுத்து செல்ஃபி இன்றைக்கி டேட் எழுதிட்டு என்றைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட் எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா பீயிங் செக்கிங்டு வரும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கிளைம் போர்ட்டல் வந்து போயிடுவோம். 2.0 வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிடுவோம். இன்னும் வந்து 5 டேஸ் தான் இருக்குது. இதை வந்து பயன்படுத்திங்க, ஒரு அருமையான வாய்ப்பு. இதுக்கு டிவிடெண்ட் ஆப்ஷன்ஸ் வரப்போது, ஃபுல்லாக டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக இப்போ வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ், அவங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு. கலெக்ட் ரிவார்ட் கலெக்ட் பண்ணால் அதுக்கு டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பீயிங் செக்டு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ரிவார்டை வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ரிவார்டை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. பண்ண ரிவார்டை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஷேர்ஸில் வந்து ஏறிடும். அது இது ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய வேல்யூவில் வந்துடும். ஓகே, இப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போகும். கீழே வந்து செக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் டெலிகிராம் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இதில் இருக்கும். ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே நமக்கு வந்து அதுக்குள்ளே இது கம்ப்ளீட் ஆகிடும். செக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணது ஃபுல்லும் எங்கே வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, இந்த வந்துருச்சு பாருங்கள்.